ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, என் சண்டே ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. மோஸ்ட் ஆஃப் த சண்டேஸ் வந்து நான் இப்படி தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இந்த சண்டே வேலை ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. பாத்திரம்லாம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஃப்ரைடே சாட்டர்டே வந்தாலே வந்து ஒரு வீக்கெண்ட் வைப் வந்து நல்லா ஊர் சுற்றிட்டு வேலையெல்லாம் சண்டே பண்ணலான்னு போஸ்ட்போன் பண்ணிடுறேன். ஸோ பாத்திரம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அண்ட் சண்டே கூட சீக்கிரமாக வேலை ஸ்டார்ட் பண்ணல, அதையும் போஸ்ட்போன் பண்ணி நைட்டு 9 o'clock ஆகிடுச்சு. இந்த பாத்திரம்லாம் கழுவி முடிக்கிறதுக்கே ஒரு 45 minutes, ஆல்மோஸ்ட் 10 o'clock ஆகிடுச்சு. இந்த வீடியோவில் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ண மாதிரி வேலையும் டப்புன்னு முடிச்சிருந்தா சூப்பராக இருந்திருக்கும். அண்ட் பாத்திரம்லாம் கழுவி போட்டுட்டு ட்ரையிங் மேட்டில் வந்து வச்சுட்டு, இந்த ட்ரையிங் மேட் பார்த்திங்கன்னா நான் வந்து அமேசானில் தான் வாங்கினேன். உங்களுக்கு ப்ராடக்ட் லிங்க்கெல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இதுதான் அந்த ட்ரையிங் மேட். அண்ட் கவுண்டர் டாப்பையும் க்ளீன் பண்ணிட்டு சிங்க்கையும் கழுவிட்டேன். கவுண்டர் டாப் கொஞ்சம் க்ளீனாக இருந்துச்சுன்னா தான் வந்துட்டு வேலை வந்து நம்ம எந்த டென்ஷனும் இல்லாமல் பண்ணலாம். அண்ட் 10 மணி ஆகிட்டதுனால சீக்கிரமாக ஏதாச்சும் ஒரு குயிக்கான ஒரு டின்னர் பண்ணலான்னு சொல்லிட்டு கோகனட் புலாவ் பண்ணேன். இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆல்ரெடி ரெடியாகவே இருந்துச்சு. அண்ட் கோகனட் புலாவ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், என் கம்ஃபர்டிங் மீல்னே சொல்லலாம். பட்டாணியும் ஆல்ரெடி ஊற வச்சுருந்தேன். அண்ட் கோகனட் மில்க் வந்து நான் ரெடிமேடாக வாங்கி வச்சுருந்தேன். நீங்கள் நிறைய கடையிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த கோகனட் மில்க் ரெடிமேடாக இருக்கும், நீங்கள் அது வாங்கி யூஸ் பண்ணலாம். பட் அதை வந்து ஒரு பழக்கமாக வச்சுக்காதீங்க, என்றைக்காச்சும் ஒரு நாள் அப்படி யூஸ் பண்ணுங்கள். பட் டேஸ்ட் வந்து உங்களுக்கு அதே மாதிரி தான் இருக்கும். அந்த மில்க் வந்து ரொம்ப திக்காக இருக்கும், நான் டைல்யூட் பண்ணி தான் ஊற்றினேன். அண்ட் இது பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 15 minutes தான் ஆச்சு. ஸோ கடகடன் வந்துட்டு கோகனட் புலாவ் பண்ணிவிட்டு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா, இந்த நைட்டில் போயிட்டு எங்கே பெருசாக சைட் டிஷ் பண்ணுறது, அதனால் வீட்டில் முட்டை இருந்துச்சு, ஆம்லேட் கொஞ்சம் பெப்பர் தூக்கலாக போட்டு ஆம்லேட் பண்ணிட்டேன். அண்ட் குயிக்காக வந்து டின்னரும் வந்து நாங்கள் பண்ணிட்டோம். எப்போவுமே குக்கர் வந்து விசில் வந்ததுக்கப்புறம் உடனே நீங்கள் ஓப்பன் பண்ணாமல் கொஞ்சம் நேரம் அந்த தம்லேயே விட்டிங்கன்னா அதுலேயே ரைஸ் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ ரைஸ் நல்லா உதிரியாக சூப்பராக இருந்தது. எல்லாத்தையும் வந்து செட் பண்ணி வச்சுட்டு ஆல்மோஸ்ட் 11 ஆகிடுச்சு. டிவி பார்த்துட்டே டின்னர் முடித்தோம். டின்னர் முடிச்சுட்டு இதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய ஒர்க்கே இருக்குது. ஸோ ஹியர் கம்ஸ் த பிக்கஸ்ட் பார்ட், மீல் ப்ரெப் பண்ணணும். சண்டேவே வந்து மீல் ப்ரெப் பண்ணிட்டேன்னா அந்த வீக் ஃபுல்லாகவே எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். மீல்லாம் வந்து வெளில வாங்காமல் வீட்லேயே செஞ்சு சாப்பிடுவேன். ஸோ நாங்கள் டெய்லியும் வந்து சிக்கன் எடுத்துப்போம். கொஞ்சம் டயட்டில் இருக்கிறதுனால ப்ரோட்டீன் சிக்கன் மூலமாக எடுத்துப்போம். வெஜிடேரியன்ஸ்னால் நீங்கள் வந்து டோஃபு பன்னீர்லாம் எடுத்துக்கலாம். நான் வந்து 400 grams பிரெஸ்ட் சிக்கன் வந்துட்டு மெஷர் பண்ணி அதை வந்து இந்த மாதிரி ஜிப்லாக் கவரில் போட்டுருவோம். ஃபஸ்ட்டுலாம் பாத்திரத்தில் தான் ஸ்டோர் பண்ணிட்டு இருந்தேன். என் ஃப்ரிட்ஜ் வந்து கொஞ்சம் குட்டி ஃப்ரிட்ஜ் தான், ஸோ ஃப்ரீசரில் அந்த அளவுக்கு இடம் இல்லை. அதான் இப்படி ஜிப்லாக் கவரில் போடும்போது ஸ்பேஸ் சேவிங்காகவும் இருக்குது, இதை எடுத்து மெயின்டைன் பண்ணுறதும் ஈஸியாக இருக்குது. ஜிப்லாக் கவர்ஸ் வந்து ரீயூசபிள் தான், நான் அமேசான்லேருந்து தான் வாங்கினேன். இதோட லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த வெயிட் மிஷினையும் நான் அமேசானில் தான் வாங்கினேன். இது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது இந்த வெயிட் மிஷின் ஜிப்லாக் கவர்ஸ்லாம். நான் இந்த மாதிரி மீட் வாங்கி ஒரு 5 daysக்கு எனக்கு வரும். ஒரு 2 kg மீட் வாங்குவேன். ஸோ எல்லாமே வந்து 400 நான் பிரித்து வச்சுருவேன். அண்ட் ஃப்ரூட்ஸுமே நான் வாங்கி வச்சுட்டேன். மோஸ்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் வந்து அந்தந்த டைமுக்கான சீசனல் ஃப்ரூட்ஸ் தான் வாங்குவேன். டாக்டர் வந்து நிறைய பப்பாயாவும் கேரட்டும் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணி அதையும் வந்து பாக்ஸில் போட்டு நான் வச்சுருவேன். ஏன்னா ஜங்க் டக்குன்னு பசிக்கும் போது போய் சிப்ஸ் பேக்கெட்டோ வேறு ஏதாச்சும் எடுக்கிறதுக்கு இது சாப்பிட்டா பெட்டராக இருக்கும். அது நம்ம அப்போ தான் போய் கட் பண்ணோன்னா அந்த சோம்பேறித்தனத்துக்காகவே நம்ம வேறு ஏதாச்சும் எடுத்து சாப்பிட்றோம். நான் அதையுமே கட் பண்ணி இந்த பாக்ஸஸில் போட்டு வச்சுடுவேன். இந்த பாக்ஸஸும் நான் அமேசானில் தான் வாங்கினேன். பைனாப்பிள் ஹனி ஊற்றி சாப்பிட்றது உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து அதை விட மிளகாத்தூளும் உப்பும் போட்டு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் பைனாப்பிளாக இருக்கட்டும், வாட்டர்மெலானாக இருக்கட்டும், இட் கிவ்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர். எஸ்பெஷலி வாட்டர்மெலான் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு காரம், உப்பு, ஸ்வீட்னஸ் எல்லாமே கலந்து ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரூட்ஸ் அண்ட் மீட் ப்ரெப் வந்து முடிச்சிருச்சு. நடுவில் போய் நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். அண்ட் வெஜிடபிள்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் என்ன மெனு எனக்கு நெக்ஸ்ட் வீக் வேணுறது முன்னாடியே பிளான் பண்ணிவிடுவேன். அதுக்கேற்ற மாதிரி நான் வெஜிடபிள்ஸ் வாங்குவேன். அப்போ தான் வந்து வேஸ்டேஜ் இருக்காது, இல்லைனா வெஜிடபிள்ஸ் டக்குன்னு ஸ்பாயில் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக ப்ராக்கோலி வாங்கிடுவேன், கேபேஜ் வாங்கிடுவேன். நான் கேபேஜ் வந்து நீங்கள் டயட் இருக்கும்போது சாப்பிட்டீங்கன்னா கேலரிஸும் கம்மியாக இருக்கும், உங்களுக்கு ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஸோ கேபேஜ் வந்து ஷ்ரெட் பண்ணி எடுத்து வச்சிடணும். ஷ்ரெட் பண்ணி எடுத்து வைக்கும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் டக்குன்னு எடுத்து குக் பண்ணுறதுக்கு. கேரட்ஸ் கண்டிப்பாக நான் சேர்த்துப்பேன், ஏன்னா டாக்டர் நான் பப்பாயா கேரட்லாம் அதிகமாக சாப்பிட சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் வந்து பாக்ஸஸில் வந்து ஸ்கின் பீல் பண்ணி எடுத்து வச்சு, இந்த பாக்ஸும் வந்து நான் அமேசானில் தான் வாங்கினேன். இதோட லிங்க் உங்களை டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ப்ராக்கலி வந்து குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி சுடுதண்ணில் போட்டு பிளான்ச் பண்ணி எடுத்து வச்சுருவேன். அண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சண்டே ஆச்சுன்னா மோஸ்ட்டாக நிறைய இந்த மாதிரி செஞ்சு வச்சுருவேன். எனக்கு 1 monthக்கு வரும். நான் நடுவில் வந்து கொஞ்சம் அரைக்க முடியலன்னு சொல்லிட்டு கடையில் வாங்கியிருந்தேன். அது நிறைய ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணதுனால என்னமோ ஸ்மெல் வந்து அந்த அளவுக்கு கம்ஃபர்டிங்காக இல்லை.
அண்ட் இந்த மீன் டைம் சுடு தண்ணியும் உப்பு மஞ்சள் போட்டு ப்ராக்கோலி வந்து ஒரு 2 மினிட்ஸ் நான் அப்படியே விட்டுட்டேன். அண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டப்பாவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண உடனே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் வெளில வச்சா கூட அது ஒரு மாதிரி ஆகிடும். அண்ட் ப்ராக்கோலி வந்து ரெடி ஆகிடுச்சு. தண்ணியிலேருந்து எடுத்து ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு இந்த கடாயை திருப்பி காலிஃப்ளவர் போடுறதுக்காக வந்து திருப்பி வாஷ் பண்ணி சுடு தண்ணி உப்பு மஞ்சள் போட்டு காலிஃப்ளவர் போட்டேன். மோஸ்ட்டாக காலிஃப்ளவரில் பார்த்தீங்கன்னா அந்த புழுவெல்லாம் இருக்கும். நீங்கள் வாங்கிட்டு வாஷ் பண்ணாமல் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அது ஸ்பாயில் ஆகிறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் வச்சுருக்க மற்ற வெஜிடபிள்ஸையும் ஸ்பாயில் பண்ணிவிடும். கொஞ்சம் கஷ்டப்படாமல் அதை வாங்கின உடனே நம்ம வந்து இந்த மாதிரி ஹாட் வாட்டரில் போட்டு பிளான்ச் பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு ரொம்ப ஈஸி. நீங்கள் உடனே பாக்ஸை மூடாதீங்க. ஒரு மாதிரி பாக்ஸில் ஃபாகியாக இருந்த சூடுக்கு கொஞ்ச நேரம் ஓப்பன் பண்ணி வச்சுருங்க. அந்த சூடு கொஞ்சம் குறைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பாக்ஸை க்ளோஸ் பண்ணி வைங்க. இப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு இந்த 2 வெஜிடபிள்ஸும் கெடாமல் இருக்கும். உங்களுக்கு எனக்கு 1 வீக் வச்சா கூட கெடாது. அண்ட் ஆனியன்ஸும் நான் ஸ்கின் பீல் பண்ணி வச்சுருவேன். நீங்கள் யோசிக்கலாம் ஆனியன் பீல் பண்ண கூட உங்களுக்கு டைம் இருக்காதான்னு. என்னென்னா எனக்கு ஒர்க் இருக்கும், கொஞ்சம் வேறு படிக்கிற வேலை வேறு இருக்கும். எனக்கு இந்த மாதிரி இந்த பீல் பண்ணுறது கூட ஒரு பெரிய வேலையாக இருக்கும். டக்குன்னு போய் ஸ்விக்கியோ ஜொமேட்டோவோ எடுத்து நான் ஆர்டர் போட்டுருவேன். இந்த மாதிரி எல்லாமே ரெடியாக இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு செகண்ட் தாட் வராது. இப்படி நான் மீல் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஸ்விக்கிக்கோ ஜொமேட்டோக்கோ நான் போய் அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுறது வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. அண்ட் டொமேட்டோஸ் எல்லாமே நான் வந்து வாஷ் பண்ணி வச்சுருவேன். தட் எனக்கு எடுக்கும்போது தனியாக வாஷ் பண்ணிட்டு கூட இருக்க வேண்டாம். எல்லாமே வாஷ் பண்ணி ப்ரெப்பாகவே இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் எனக்கு மீல் வந்துட்டு 3 வேலையும் வெளியில் வாங்காமல் நானே ப்ரிப் பண்ணி சாப்பிட்றதுக்கு. ஃப்ரிட்ஜ் வந்து ஃப்ரீசரில் ஃபுல்லாக வந்து மீட் வச்சுட்டேன். அண்டு கீழே அப்படியே ஒரு டூர் பாருங்கள். மேலே வந்து ஃபுல்லாக ஃப்ரூட்ஸு கார்ன்லாம் வச்சுட்டேன். வாட்டர்மெலன் ஹாஃப் தான் கட் பண்ணேன். மிச்சம் ஹாஃப் நான் மேபி ஜூஸ் போட்டுருவேன். அண்ட் தயிர் முட்டை வந்து நான் எப்படியும் ஒரு 70 முட்டை வாங்குவேங்க. ஒரு நாளைக்கு ஒரு 10 முட்டை எங்களுக்கு செலவாகும். அண்ட் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.